அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசிஸ் எல்லாம் விறுவிறுப்பாக படிச்சுன்னு இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வீடியோவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு சொல்லிட்டு போட்டு தொகுத்து வழங்கின்னு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம சைக்காலஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இல்லையா சைக்காலஜிக்கு. அதனால் சைக்காலஜிக்கும் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சைக்காலஜிக்கு நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக ஒத்த தன்மையை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் ஒரு 2-3 கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுன்னு இருக்கிற பார்ட் இது ஒத்த தன்மை. அதுக்கப்புறம் நாங்கள் வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு அட்மிஷன் போயின்னு இருக்குது. இதில் நீங்கள் விருப்பப்படுறவங்க, அதாவது எஸ்ஐக்கும் பிசிக்கும் நான் கன்ஃபார்மாக செலக்டே ஆகியே தீரணும் அப்படின்னு ஒரு வெறியோடு படிக்கிற உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா பிசிக்கு நாங்கள் 500 ரூபா தான் ஃபீஸ் வச்சுருக்குறோம். எஸ்ஐக்கு 800 ரூபா வச்சுருக்குறோம். இது ஒன்றும் பெரிய தொகையே கிடையாது. அதனால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணி எக்ஸாமில் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாங்கள் குறைந்த செலவில் கன்ஃபார்மாக உங்களை வெற்றி பெற செய்வோம். அட்மிஷன் போயிருக்கு. அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது மொத்தம் 15 வீக்காக நாங்கள் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வீக்குக்கும் எங்களுடைய ஷெடியூல் ஒரு வீக்குக்கும் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களுடைய ஷெடியூலை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் தான் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது ஒத்தத்தன்மைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒத்தத்தன்மைனா மொத்தம் இது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஈஸ்ட்டு 2 ஈஸ்ட்டு ஒட்டி இருக்குல்ல, அது மாதிரி இருந்தாலே இந்த ஒரு பார்ட்டு இந்த ஒரு பார்ட்டு 2 பார்ட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன தன்மை ஒத்தி இருக்கோ அதை நெக்ஸ்ட்டு அதே பார்ட்டுக்கு நாம் அதே தன்மையை நாம் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண வந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும் என்ன ஏபிசிடி தெரிஞ்சால் அந்த கணக்கை போட்டுடலாம். அதாவது நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கின உடனே ஏபிசிடி, அதாவது ஏபிசிடின்னு அப்படியே இசட் வரைக்கும் ஏறு வரிசையில் ஏறணும். அதே மாதிரி திரும்ப இசட்டு ஒய் எக்ஸு அது மாதிரி ரிவைஸிலேருந்து நீங்கள் திரும்ப அது மாதிரி எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏபிசிலலாம் நம்பர் போடுங்க. ஏனா 1, பினா 2, சினா 3 அது மாதிரி கொஷின் பேப்பரை வாங்கின உடனே இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது ஒரு கொஷினை பார்த்து நீங்கள் அப்போ எழுதக்குள்ளலாம் டைம் ரொம்ப பிச்சுன்னு போயிடும். நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின உடனே நான் இப்போ சொன்ன கான்செப்டெல்லாம் நீங்கள் எழுதிடணும். அப்படி எழுதிட்டிங்கன்னா இந்த கேள்வியை பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக திருப்பி அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். டைம் சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஏவுக்கும் எஃப்க்கும் ஏஎஃப் = கேபி. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பார்ட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏவுக்கும் எஃப்க்கும் எத்தனை லெட்டர்ஸ் கேப் இருக்குன்னா 4 லெட்டர்ஸ். அதாவது BCDE அப்படின்னு 4 லெட்டர்ஸ் கேப் இருக்குது. அதேமாரி பாருங்கள், எஃப்க்கும் கேவுக்கும், அதாவது இதை பாருங்கள், எஃப் ஈஸ்ட் கேன்னு இருக்குல்ல, அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த வார்த்தை வரணும் அதுக்கு தான் நம்ம அந்த எஃப்க்கும் கேவுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இப்போ எஃப்க்கும் கேவுக்கும் பாருங்கள், எஃப்க்கும் கேவுக்குமே 4 லெட்டர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. எஃப்க்குன்னா GHIEJ அப்படின்னு 4 லெட்டர்ஸ் கேப் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இப்போ அப்போ 4 லெட்டர்ஸ் தான் இந்த பார்ட்டில் கேப் இருக்குன்னா அதே மாதிரி தான் நம்ம இந்த பார்ட்டையும் நாம் அப்ளை பண்ண வந்துடும். ஆக்சுவலாக எஃப்க்கும் கேவுக்கும் 4 லெட்டர்ஸ் கேப் இருக்குது. அப்போ கேவுக்கு அடுத்தபடியாக 4 லெட்டர்ஸ் கேப்பை விட்டு எந்த வார்த்தை வரும் அப்படின்றத பாருங்கள். அடுத்தது கேவுக்கு அடுத்ததாக என்ன வரும்? எல் வரும், எம் வரும், என் வரும், ஓ வரும். அப்போ ஓவுக்கு அடுத்தது என்ன லெட்டர்? பி தான் வரணும். ஓகே, பிக்கு அடுத்தது 4 லெட்டர் கேப்பை விட்டு எந்த வார்த்தை வரணும்னு பார்க்கணும். பிக்கு அடுத்தது பாருங்கள், பிக்கு அடுத்தது என்ன வரும்? கியூ வரும், ஆர் வரும், எஸ், டி அப்படின்னு 4 லெட்டர் போச்சு. அடுத்தது யூ வரும். அப்போ யூ, அப்போ PU இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் டி, PU. இப்படி தாங்க நீங்கள் ஒத்தத்தன்மையை ஏபிசிடி கணக்கு வந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஒரு கொஷினுக்கும் ஒரு மாதிரி வேரியேஷன் இருக்கும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் கொஷின்ஸ் இது. இதில் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், CVUP. அதான் நான் சொன்னல, இது மாதிரி 4 புள்ளி வச்ச மாதிரி வந்தால் 2 பார்ட் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த பார்ட்டுக்கு என்ன தன்மை ஒத்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பார்ட்டுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணணும். பாருங்கள், CVUP. அதேமாரி PUVC, அதாவது இதிலே இருக்கிறத அப்படியே கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்கள், CVUP. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், PUVC.
அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, தலைகீழாக போட்டுருக்குறாங்க. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், PUVC அப்படின்னு தலைகீழாக போட்டுருக்காங்க. அப்போ இந்த தன்மையை நம்ம இந்த பார்ட்டில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், என்னது QJOIன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அதை தலைகீழாக போட்டு பார்ப்போமா, IOJQ இது இருந்தால் ஆன்சர். IOJQ என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான். ஓகே, அப்போ தலைகீழவும் வரும். இது மாதிரி தலைகீழ நீங்கள் வேரியேஷன் பார்த்துக்கணும். 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், இதே பாருங்கள், அப்படியே 4 புள்ளி வந்திருக்கா. அப்போ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், ABC. ரெண்டாவது பாருங்கள், ZYX, அதாவது ZYX இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஏவுடைய கடைசி லெட்டர்ஸ் Z, பியுடைய கடைசி லெட்டர்ஸ் Y, சியுடைய கடைசி தலைகீழ் X, அது ஏவுடைய தலைகீழ் Z இல்லை. அப்போ பியுடைய தலைகீழ் Y, சியுடைய தலைகீழ் X, இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ தலைகீழியை போட்டுருக்குறாங்க. அப்போ பாருங்கள், CPA. அப்போ சியுடைய தலைகீழ் என்னவாக இருக்கும்? சியுடைய தலைகீழ் X, பியுடைய தலைகீழ் Y, ஏவுடைய தலைகீழ் Z. அவ்வளோதான், XYZ. அப்போ ஆன்சர் என்னது? ஏ. இப்படி தான் பார்த்த உடனே நீங்கள் அதான் ஏபிசிடியை இப்போ நான் சொல்கிறக்குள்ளே உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். அப்போ ஏக்கு தலைகீழ் Z, பிக்கு தலைகீழ் Y, சிக்கு தலைகீழ் X. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 4வது கொஷின். 4வது கொஷின் பாருங்கள். சொன்ன பார்த்தீங்களா, அந்த 4 புள்ளி இருந்தாலே இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டுன்னு 2 பார்ட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பாருங்கள், ZXYW USTR அப்படின்னு இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த லெட்டர்ஸை நல்லா பாருங்களேன். RSTU UVW WXYZ. அதாவது ஒரு லெட்டருக்கு விட்டு இன்னொரு லெட்டருக்கு வந்து 1/1 வருது. அது 1 விட்டு 1 பார்க்கணும். இதுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவேர்ஸில் இருந்து. அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாட்டை பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வரும். அடுத்த பாட்டு பாருங்களேன், PNOM. அது பாருங்கள், இப்போ எம்முக்கு முன்னாடி என்ன வரணும்? அதாவது எம்முக்கு முன்னாடி என்ன வரும்னா KLM. அப்போ கே வரணும், KLM. அதாவது ஒன்றும் இல்லை, MNOP. இது புரியுதா? இப்போ அடுத்தது நம்ம எந்த லெட்டர்ஸ் கொண்டு வரணும்னா 1 விட்டு ஒரு லெட்டர் பொருந்தும். அப்போ எம்முக்கு அடுத்தது முன்னாடி இருந்த லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சா 1/1 வரும். KLM. இப்போ கே வந்துருச்சா? அப்போ கேவுக்கு 1 விட்டு 1. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நல்லா பாருங்கள், கேவில் ஆப்ஷனை பாருங்கள். கேவில் வந்து ஏவும் கிடையாது, ஃபஸ்ட்டு டியும் கிடையாது. அப்போ பிசி தான் இருக்குது. அப்போ கேவுக்கு முன்னாடி, அதாவது கேவுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், அதாவது ABCDEFGHIJK. அப்போ இங்கே என்ன வரணும்? IJK. அப்போ ஜேவை கொடுத்துட்டு அடுத்தது என்ன வரணும்? ஐ வரணும். அப்போ பி தான் ஆன்சர். அப்போ KIJH. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது அதாவது 1 விட்டு அடுத்த லெட்டர்ஸ்க்கு வந்து 1/1 வருது. 1 விட்டு 1 பார்க்கணும். இப்போ பாருங்களேன், HIJK எல் விட்டாச்சா? அடுத்தது MNOP. அதுமாரி 1 விட்டு ஒரு லெட்டர்ஸ்க்கு வந்து இது பொருந்துது. இதுக்கு அப்போ ஆப்ஷன் பி தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லெட்டரை ஆரம்பித்து தெரிஞ்ச உடனே ஆப்ஷனில் பார்க்கணும். அப்போ கேவில் எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா பியும் சியும் தான் ஆரம்பிக்குது. அப்போ ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. அப்போ பிசியில் 2த்தையும் பொருந்தி பார்க்கணும். அப்போ HIJK அப்போ கரெக்டாக வருது. அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர். 5வது கொஸ்டின். வாங்க 5வது கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டினில் சொன்ன மாதிரி 4 குறி இருக்குங்களா? அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ACFJ. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன கொடுத்துக்கிறாங்க? கே கொடுத்துக்கிறாங்க, எம் கொடுத்துக்கிறாங்க, பி கொடுத்துக்கிறாங்க, டி கொடுத்துக்கிறாங்க. முதல்ல இதுக்கு என்ன ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஏவுக்கு அடுத்தது கே,
அப்போ எத்தனை லெட்டர்ஸ் காலியாகுது? 9 லெட்டர் காலியாகுது. உடனே டிஃப்ரெண்ட்டை பார்த்துட வேண்டியதான். அதுக்கடுத்து சிக்கு அடுத்தது எம்மு, சிக்கு அடுத்தது எம்மு, அதுக்கு எத்தனை லெட்டர் காலியாகுதுன்னா அதுக்கும் 9 லெட்டர் தான் காலியாகுது. எஃப்க்கு அடுத்தது பி, அதுக்கு எத்தனை லெட்டர் காலியாகுதுன்னா இதுக்கும் 9 லெட்டர் தான். ஜேவுக்கு அடுத்தது டி, இதுக்கும் எத்தனை லெட்டர்னா இதுக்கும் 9 லெட்டர்ஸ் தான். அப்போ 9 லெட்டர்ஸ் வந்து சேமாக கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாம் அதுலேயும் 9 லெட்டர்ஸ் சேமாக நம்ம ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வரும். பார்ப்போமா? வாங்க. BDHL. அப்போ பிக்கு அடுத்தது 9 லெட்டர் வரணும் நம்மளுக்கு. பிக்கு அடுத்தது 9 லெட்டர். பிக்கு அடுத்தது 9 லெட்டர் பாருங்கள். CDEFGHIJK வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ எத்தனை கேவோட முடிச்சிட்டா 9 லெட்டர் போச்சு. அப்போ மீதி என்னது? எல். அப்போ எல். இதுலேயும் அதேமாரி 9 லெட்டர் போயிடணும். 9 லெட்டர் போனால் என்ன வரும்? 9 லெட்டர் போனால் இங்கே என் வரும். ஹச்சுக்கு அடுத்தது 9 லெட்டருக்கு என்ன வரும்? 9 லெட்டர் நீக்கிட்டு மீதி அடுத்து அதாவது 9 லெட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது என்ன வரும்? ஆறு வரும். ஹச்சுக்கு நேராக 6 வரும். எல்லுக்கு அடுத்தது 9 லெட்டர் பாருங்கள். எல்லுக்கு அடுத்தது 9 லெட்டர் போட்டால் வி வரும். எல்லுக்கு அடுத்தது 9. அப்போ LNRV எங்கே இருக்குது? LNRV இதான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். LNRV இருக்கணும். எங்கன்னா டியில் இருக்குது பாருங்கள். LNRV இதுதான் ஆன்சர். 6வது கொஷின் பாருங்கள். இது மாதிரி ஒன்று கேட்பாங்க. 2008 கேட்ட கேள்வி இது பாருங்கள். வானம்ன்றது விமானம். அப்போ நீர், அதான் நான் சொன்னல அந்த 4 புள்ளி. அப்போ இதுக்குள்ளே என்ன தன்மை ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். வானம்ன்றது விமானம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ வானத்தில் விமானம் என்ன செய்யும்? பறக்கும். அப்போ விமானன்றது ஒரு ஊர்தி. அப்போ நீர்ன்றது என்ன பண்ணணும்? நீரில் என்ன போகும்? மீன் போகும், கப்பலும் போகும், முதலையும் போகும். ஆனால் என்ன அங்கே கொடுத்துருக்குறாங்க? அது ஒரு ஊர்தியாக கொடுத்துக்கிறாங்க. நாமளும் இங்கே ஒரு ஊர்தியாக தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் பி, கப்பல். 7வது கொஷின் வாங்க. 7வது கொஷின் பாருங்கள். மருத்துவர் வெள்ளை. மருத்துவருக்கும் வெள்ளைக்கு என்ன ஒத்து போகுது? மருத்துவர்கள் அந்த வெள்ளை கோட்டை போட்டிருப்பாங்க. அப்போ கருப்பு கோட்டை போடுறது யார்? அதான் கேள்வி. 2019 2012 2 எக்ஸாம்லேயும் இதை கேட்டுருக்காங்க. இது ஈஸியான கொஷின். இதையே நிறைய பேர் தப்பாக வச்சுட்டு வருவீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அப்போ கருப்பு கோட்டு போடுறது யாருன்னா வக்கீல். சி, ஆன்சர் சி. 8 பாருங்கள். நைட்ரஜன். இந்த குறியீடெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதாவது ஒத்தத்தன்மையை பொறுத்த வரைக்குமே நம்ம ஜிகேவும் சிலது தெரியணும். ஜிகேவும் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், நைட்ரஜன் அப்படின்றது எண்ணு. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன ஒத்து போகுதுன்னா நைட்ரஜனுடைய குறியீடு எண்ணு. அப்போ காலியம். அப்போ காலியத்தோடைய குறியீடு உங்களுக்கு தெரியணும். காலியத்தோட குறியீடு என்ன? GA. ஆப்ஷன் ஏ. சாரி, ஆப்ஷன் சி. GA. காலியத்தோட குறியீடு என்னன்னா சி, GA. காலியத்தோட குறியீடு GA. அதுக்கு அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். சவுதி அரேபியான்றது ரியாலு. மொரிஷியஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரியாலுன்றது இதோடைய பணத்தோடைய மதிப்பு. அப்போ சவுதி அரேபியா, நம்ம இந்தியாவில் ரூபாய்னு சொல்கிறோம்ல, இந்தியாவில் வந்து ரூபாய்ன்றோம். அது மாதிரி சவுதி அரேபியாவில் அவங்க பணத்தோடைய மதிப்பு ரியால். அப்போ மொரிஷியஸுக்கு என்ன வரும்? இதுதான் கேள்வி. அப்போ மொரிஷியஸுக்கு என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதுக்கு ஜிகே தெரியணும். அதுக்கு ஆன்சர் வந்து சி, ரூபாய் தான். மொரிஷியஸ்லேயும் ரூபாய் தான் சொல்லுவாங்க. அப்போ மீதி 3 குறியீடை பாருங்கள். மீதி 3 ஆப்ஷனை பாருங்கள். டாலர் வந்து எதுக்கெல்லாம் வரும்? ஆஸ்திரேலியாவுக்கு வரும், அமெரிக்காவுக்கு வரும். டாலர் எதுக்கெல்லாம் வரும்னா ஆஸ்திரேலியாவுக்கு வரும், அமெரிக்காவுக்கு வரும், சிங்கப்பூருக்கும் டாலர் தான் சொல்லுவாங்க. சிங்கப்பூரும் டாலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தினாரெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க. தினார்ன்றது எந்த நாட்டுடைய மதிப்புனா, தினார்ன்றது ஈராக்குடைய பணத்துடைய மதிப்பு தான் தினார். அடுத்தது யூரோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐரோப்பியா, அந்த இத்தாலி, ரோம், அந்த ஐரோப்பியா கண்ட்ரி எல்லாருமே என்னது யூரோன்னு சொல்லுவாங்க. இதுதான். அடுத்தது 10வது கொஷின் பாருங்கள். இது ஒரு சூப்பர் கொஷின் பாருங்கள்.
10வது கொஸ்டின் பாருங்கள் 144:169 484 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 144 இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னது சைக்காலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக ரூட்டு தெரியணும், உங்களுக்கு ஸ்கொயரு க்யூபும் தெரியணும். ஸ்கொயர் வந்து கம்பல்சரி ஒரு 30 வரைக்கும்னாச்சும் படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் 30, அதாவது ஒன் ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிங்க. அதேமாரி க்யூப் வந்து 1 க்யூப்லேருந்து ஒரு 20 க்யூப் வரைக்கும்னாச்சும் படிச்சிங்க. இதெல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை இப்படி போனாலும் ஆன்சர் பண்ணலாம். 2 × 2 × 2 அப்படின்னு இது வந்து 2உடைய க்யூபு இப்படி பண்ணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் லேட் ஆகும். இப்போ 2உடைய க்யூப்னாலே ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னு தெரியணும், 8 அப்படின்னு தெரியணும். அது மாதிரி க்யூபையும் ஸ்கொயரையும் நல்லா படிச்சிக்கிங்கன்னா இந்த ஆன்சரை பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ 144 அப்படின்றது எதோடைய ஸ்கொயரு, 12உடைய ஸ்கொயர் தான் 144. அப்போ 169 கொடுத்துக்கிறாங்களே, அப்போ 169ன்றது 13உடைய ஸ்கொயரு இப்போ கொடுத்துட்டாங்க. அப்போ 484, அப்போ 484 அப்படின்றது எதோடைய ஸ்கொயரு அப்படின்னு தெரியணும். அப்போ 484 அப்படின்றது எதோடைய ஸ்கொயரு, 22உடைய ஸ்கொயர் தான், 22உடைய ஸ்கொயர் தான் 484. அப்போ 12 வந்து 144, 12க்கு அடுத்தது 13 கொடுத்துட்டாங்க. அப்போ 484ன்றது 22உடைய ஸ்கொயர்னு தெரியுது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியணும், 23உடைய ஸ்கொயர் தான் தெரியணும். 23உடைய ஸ்கொயர் தான் 529. அப்போ ஆன்சர் ஏ 529. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஒத்தத்தன்மை, இந்த சைக்காலஜியெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸாக ஒரு 10 கொஷின்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயே நான் எல்லா மாடலையும் சொல்லிவிடுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.